அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 5 கிரக சேர்க்கை. இந்த சேர்க்கையினால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பலன்கள் இந்த 5 கிரக சேர்க்கையினால் உங்களுக்கு ஏற்பட போகுது, நன்மைகள் என்ன அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பம் அதாவது ரொம்ப திறமையான ராசி, நல்ல ஒரு முன்னேற்றமான ராசி, எல்லாமே அற்புதமான ராசி. ஆனால் நாம் இப்போ முன்னேற்றமாக இல்லையே. நீங்கள் எல்லாம் சொல்கிறது கரெக்டு தாங்க, ஆனால் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க இப்போ யாருமே இல்லையே அப்படின்னு கும்பராசிக்காரர் சொல்லுவீங்க. இயல்பாகவே 7.5 சனி வரும்போது ஒரு மனிதனை எப்பேற்பட்டவங்களையும் கடுமையான சிரமங்களை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்போ 7.5 சனியும் ஒரு பாதகமாக நடந்துகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 5இல் இருக்கக்கூடிய குரு பகவானும் வக்கரத்தில் இருந்தது, அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தோம்னா ஜென்மத்திலேயே ராகு இருக்குதுங்க. இந்த ராகு இருந்ததுனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் சரி, நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் சரி, அது பாதகத்தை கொடுத்து பாதிப்புகளை தான் உண்டாயினதுக்கு இதுவும் ஒரு காரணம். எல்லா 10வது குறைக்கு 7ஆம் இடத்துல கேது ஆச்சுங்களா. மற்றவங்க கிட்ட ஏமாறுறது, மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு நம்ம மாட்டிக்கிறது, அப்புறம் ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணி கடைசியில் நம்ம கெட்ட பேர் எடுக்கிறதும் இதுதான் வாடிக்கையாக போச்சு இப்போ சமீப காலத்தில். சரிங்களா. இதெல்லாமே கிரக பாதிப்புகளால் உங்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு இப்போ இந்த 5 கிரக சேர்க்கைன்னு சொல்கிறீங்களே, இப்போ இதனால் நன்மை இருக்குங்களா அப்படின்னு நீங்கள் மனசில் கேட்கலாம். சரிங்களா. ஆமாங்க. காரணம் என்ன, இப்போ ஜென்மத்தில் ராகு இருக்கின்றதுனாலங்க அப்படியே காலில் சக்கரம் கட்டின மாதிரி இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க. 4 பேர் வேலையும் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. ஆனால் அதுக்கு அந்த புரோஜனமெல்லாம் இல்லை. அந்த வேலையிலே கூட பிரச்சனைகள் வரும், அது வேறு. சரிங்களா. அப்புறம் பார்த்தோம்னா அந்த வேலையிலே விட்டு நம்ம வெளியே வரக்கூடிய சூழ்நிலைகளை கூட உண்டாயிருக்கலாம் சிலருக்கு. சிலருக்கு பார்த்தோம்னா பிடிக்காமல் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிலவரங்களை சந்திச்சிருப்பீங்க. அப்புறம் பார்க்கும்போது சிலருக்கு பார்த்தோம்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள். சரிங்களா. திடீர்னு ஆரோக்கியம் சரியில்லாமல் போகுதுங்க. ஏதோ ஒன்று மனசில் ஒரு பயமாக இருக்குது, ஒரு பதட்டமாக இருக்குது. ரொம்ப உற்சாகமாக போனாலும் நல்லா இருக்குதுங்க. திடீர்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதை நமக்கு அந்த எடுத்த வேலையை சரியாக முடிக்க முடிய மாட்டேங்குது. அடுத்தவங்களோட டிஸ்டர்பன்ஸ் அதுக்கு காரணம். சரிங்களா. இப்படியெல்லாம் வந்துட்டுருக்கும். அந்த இருக்கக்கூடிய அந்த ராகு இருக்கக்கூடிய உங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுனால் இப்போது அந்த சேர்க்கை அப்படின்னா சூரியன் செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் அதிபதி சூரிய பகவான். அடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியும் 10ஆம் ஸ்தானாதிபதியும் செவ்வாய். அப்புறம் பார்த்தோம்னா புதன் உங்களுக்கு பஞ்சமாதிபதி. சரிங்களா. இவங்க எல்லாம் ஒன்று. சுக்கிரனுங்கிறது உங்களுக்கு 4ஆம் சுகஸ்தானாதிபதி. வண்டி வாகனம் இதெல்லாமே நீங்கள் எப்போவுமே ட்ராவலை விரும்புவீங்க, வண்டி வாகனத்தை விரும்புவீங்க, உற்சாகத்தை விரும்புவீங்க. ஒரு இடத்துல இருக்கிறது பிடிக்காது, அங்கே போகணும் இங்கே போகணும் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா தூங்காமல் யோசிக்கிறது உங்கள் வேலை. இந்த மாதிரி உற்சாகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் டவுன் ஆனதுக்கு இடத்துல இந்த கிரகங்கள் எல்லாம் உங்கள் ஜென்மத்தில் சேரும்போது பளிர்னு ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி தாங்க. கண்டிப்பாக ஒரு உற்சாகம் பிறந்த மாதிரி தான். இன்னும் சொல்ல போனோம்னா அதாவது உங்களுடைய கூட்டாளிகளால் நன்மை. கூட்டாளிங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறம் மனைவிக்கு கணவன். சரிங்களா. ஒற்றுமையாக இணையக்கூடிய வாய்ப்பு, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். சரிங்களா. ஒரு நம்ம எதிர்பார்ப்போம், நமக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா, நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதை நல்லா இருந்தது பிரச்சனை கொடுத்துருந்தா சரியாகும். அதே மாதிரி சில நடந்து முடிஞ்ச சில விஷயங்களில் சில குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் சரி பண்ணிக்குவீங்க. சரிங்களா. புதிய எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு, அதாவது குடும்ப வாழ்க்கையில் சொல்கிறேன், ஒரு கமிட்மெண்ட்டு, ஒரு கல்யாணம் ஆகிறது, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டாளி கிடைக்கிறது, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு வேலையாட்கள் கிடைக்கிறது. சரிங்களா. இது எல்லாமே அமையும். அப்புறம் வீடு வண்டி வாகன யோகங்கள் கூடி வரும். ஏற்கனவே எல்லாமே ஒன்று பண்ணேன், வண்டி வாங்கி ஒன்று கூட ஒரு சிறப்பு இல்லை, எல்லாமே பிரச்சனையாக போச்சு, கொஞ்ச நாள் எல்லாம் விட்டுட்டேன். ஏதாவது ஒரு தொழிலுக்கு ஒன்று வாங்கலாமான்னா கூட அதுவும் கூட பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஆச்சுங்களா. அதாவது நீங்கள் ஒன்று வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா பண நெருக்கடிகள் ரொம்ப தாக்கு பிடிக்க முடியாத இடைஞ்சல் கொடுத்துட்ருக்குது. கையில் நீங்கள் 1 கோடி ரூபா வச்சுருந்தா கூட இன்றைக்கி கடன்காரன் ஆகி உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலையில் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. சரிங்களா.
பணம் 10 பைசா தங்க மாட்டேங்குது, மிச்சம் வைக்கவே முடிய மாட்டேங்குது. வர்றது பார்த்தோம்னா மாதம் கண்டா இத்தனை பணம் சம்பாதிக்கிறோம், ஆனால் கடைசியில் கையில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தா 10ங்கிற பேர் தான் இருக்குது ஆச்சுங்களா. நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களோ அல்லது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கோ இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி சந்தோஷம் ஆனால் நமக்கு இல்லை சரிங்களா. இப்படி தான் போயிட்டுருக்குது. அப்புறம் பார்த்தோம்னா நல்லது எது சொன்னாலும் அது இடைஞ்சலாகவே வருது ஆச்சுங்களா. நல்லா பழகியிருப்போம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பழக்க வழக்கமாக, கடைசியில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் கொடுத்தும் உதவி பண்ணியிருப்பீங்க, அப்புறம் அவங்களுடைய கஷ்டத்துக்கு என்னவோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அவங்களே கூட இருந்துக்கிட்டு அவங்களாலேயே நம்ம ஒரு பிரச்சனையை அனுபவிக்கிறதுக்கு இவங்க தான் காரணம்னு இன்றைக்கி தான் தெரியுது. ஆனால் தெரிஞ்சாலும் என்ன பண்ண முடியும், அதாவது உன் புத்தி அவ்வளோதானா அப்படித்தானா அப்படின்னு நினச்சி விலைக்கு வைக்கவும் முடியல, பிரிஞ்சு நாம் போகவும் முடியல. இப்படியெல்லாம் ஒரு போராட்டமான ஒரு போயிட்டுருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு எல்லாமே ஒரு நிமோஷனை கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற குரு இந்த ஜென்மத்தை பார்த்துட்டார், இந்த ராகுவோட பார்த்துட்டார். ஏன்னா ராகுவோட ஒரு கிரகம் இணையும் போது நன்மைகளும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆனால் ஏற்கனவே நம்ம ஜென்மத்தில் இருந்ததுனால அந்த குரு பார்வபலம் பார்க்கறதுனால இது நன்மையைத்தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. அடுத்தது கொஞ்சம் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆனால் கும்பராசிக்காரரு அதிகமாக வாகனம் வண்டி ஓட்டுறது வேண்டாம், ஸ்பீடு எடுக்கிறது வேண்டாம் ஆச்சுங்களா. அப்புறம் எல்லாம் உயிருக்கு உயிராக ஒருத்தர்கிட்ட பழகிறோம்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். ஒரு பிரச்சனை கொஞ்சம் விலைக்கு போயிட்டாங்க ஒருத்தர், ஐயோ போயிடுச்சே அப்படின்லாம் வேதனையே பட வேண்டாம் சரிங்களா, வந்துடுவாங்க அப்படின்னு நினைங்க. இதுதான் நம்மளுடைய இழப்பு அப்படிங்கிறது. முடிவுக்கு நீங்கள் போக வேண்டாம் சரிங்களா. பொறுமை, எந்த முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் நிதானிங்க சரிங்களா. இன்றைக்கே இந்த முடிவு என்னானாலும் சரி பார்த்துடலாம், அந்த இது வேண்டாம். ஒன்று உங்களை விட்டு போனாலும் அது நிரந்தரம் இல்லை, வந்துடும். அதே நேரத்தில் ஒன்று வேணும்னு நினச்சி உடனே நீங்கள் ஓடி போகிறதும் அதுவும் வேண்டாம். தாமதம், பொறுமை, வேகத்தை விட விவேகம்தான் செயல்படும் சரிங்களா. அப்புறம் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்கக்கிட்ட கடனை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கடன் கொடுக்கறது, வட்டிக்கு பணம் கொடுக்கறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வண்டி வாகனங்களெல்லாம் வாங்க வேண்டாம் சரிங்களா. புதிய வண்டி வாங்குறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சரிங்களா. தேவைக்கு நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வாங்கலாம், ஆனால் புதிய முதலீடு போட்டு ஒன்று பண்ணுறது வேண்டாம். ஆனால் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, லோன் போட்டு வீடு கட்டுறது, புதிய இதெல்லாம் செய்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செய்யுங்க, அது சாதகமாக இருக்கும். இது மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே ஒரு சாதகமான பலன் இருக்குதுங்க. நிச்சயமாக உங்களுடைய சில விஷயங்கள், சில டாக்குமெண்ட் பிரச்சனை, இந்த இட பிரச்சனை, இந்த ஒரு வீடு ஒன்று கட்டி பாதிலேயே நிற்கிறது, அப்புறம் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து திரும்பி வராமல் அந்த பணத்தை போட்ட பணத்தை கொடுக்கும் ரிட்டர்ன் வாங்கவும் முடியல, கிரைம் பண்ணவும் முடியல, ஒரு கோர்ட்டு வரைக்கும் ஒரு நிலுவையில் ஒரு கேஸ் வழக்கெல்லாம் போயிட்டுருக்குது. அப்படிங்கிற பிரச்சனைகளுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் வேகம் எடுத்து செயல்படுங்க, சிறப்பாக முடிச்சிடுவீங்க சரிங்களா. இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில். கோச்சாரங்கிறது உங்களுடைய ராசியை வச்சு நான் பலன்கள் சொல்லியிருக்கிறேன். ஆனால் லக்னம் ரொம்ப பலம். ஏன்னா ராசிங்கிறது மதியன்னா, லக்னங்கிறது உயிர் சரிங்களா, நம்ம உடம்பு. அப்போது நம்மளுடைய லக்னம், நீங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத வச்சு அந்த லக்னத்துக்கு எந்த திசை புத்தி நடக்குது, எந்த பாவகாதிபதி திசை, அது யோகாதிபதியா இல்லை பாதகாதிபதியாங்கிறது அது பிறப்பு ஜனன ஜாதகத்தான் தெரியும். ஏன்னா தசா புத்தி அந்தரம் ரொம்ப ஜாதகத்தில் சூட்சுமங்கள் உண்டுங்க. ஒரு விதியின் ஜாதகத்தை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை எந்த மாதிரி நம்ம இப்படி தான் இருக்குங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சரிங்களா, அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி, அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டாலும் சரி, அதே மாதிரி ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதக பலன்களை பார்த்து முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் கண்டிப்பாக சாதகமான யோகமான காலமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.